الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ قال الحواريون يا عيسى ابن مريم هل يستطيع ربك أن ينزل علينا مائدة من السماء قال اتقوا الله إن كنتم مؤمنين قالوا نريد أن نأكل منها وتطمئن قلوبنا ونعلم أن قد صدقتنا ونكون عليها من الشاهدين قال عيسى ابن مريم اللهم ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين صدق الله العظيم. وعن ابن عباس رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم كان آخر قول إبراهيم عليه الصلاة والسلام حين ألقي في النار حسبي الله ونعم الوكيل. وقال رسول الله صلى الله عليه وسلم يدخل الجنة أقوام أفئدتهم مثل أفئدة الطير رواه المسلم أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனிகளே இல்லாத அன்பால நேகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய பேர்நாமம் போல் இன்றைய குத்துபா என்னும் இந்த பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரிழ மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவம் ஒப்பித்தகாத தமது வாழ்விலை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. என்றோர் ஒரு நாள் உலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சுவர்க்கம் பரிசாக கிடைக்கட்டுமா என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுங்கள். மஸ்ஜிதுக்குள்ளே இருக்கின்ற போதும், வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும், வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையிலும் கூட்டாகவும், இரவிலும் பகலிலும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கு வசியத்து பண்ணியவனாக இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழுகின்ற போது அவனுக்கு தேவையான ரிஸ்க், அவனுக்கு தேவையான உலகத்திலே எல்லா விடயங்களையும் அல்லாஹ் கொடுக்கிறான். எந்த அளவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், وَمَا مِن دَابَّةٍ فِي الْأَرْضِ إِلَّا عَلَى اللَّهِ رِزْقُهَا. இந்த உலகத்தில் வாழக்கூடிய, பூமியிலே வாழக்கூடிய எந்த உயிரினத்தையும் அல்லாஹ் உணவு கொடுக்காமல் விட்டதில்லை, ரிஸ்க் கொடுக்காமல் விட்டதில்லை. அது மனிதனாக இருக்கலாம், வாய் பேச முடியாத மிருகமாக இருக்கலாம், மண்ணுக்கு கீழே வாழக்கூடிய ஊர்வனங்களாக இருக்கலாம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த ஜீவராசிக்கும் அல்லாஹ் உணவு கொடுக்காமல் விடவில்லை. எந்த அளவென்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்த விலங்கினம், அந்த உயிரினங்கள் எங்கே வாழ்கிறது, எங்கே ஒதுங்குகிறது, அது எங்கே அடங்குகிறது என்ற விடயத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதாக பரிசுத்த அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்திலே ரிஸ்க் என்ற ஒன்று இருக்கிறது, பரக்கத் என்ற ஒன்று இருக்கிறது. அன்பானவர்களை, தேடுகின்ற ரிஸ்கிலே பரக்கத்து தேவையா? நாங்கள் உழைக்கின்ற உழைப்பிலே பரக்கத்து தேவையா? எங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய பொருளாதாரங்களிலே பரக்கத்து தேவையா? அதற்கு முதலாவது எங்கள வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முதல் அம்சம் அன்பானவர்களே, போதும் என்ற மனம் எங்கள வாழ்க்கையில் இருக்கும். போதும் இல்ல போதாது என்ற மனம் எப்போது வருகிறதோ அன்று முதல் பரக்கத்தில்லாத நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் சந்திப்போம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான் கிடைக்கிறதா, இல்லது அது 500 ரூபாய் கிடைக்கவில்லையா? வரவர்களே, இதுதான் அல்லாஹ் எனக்கு அளந்தது என்று அல்லாஹுடைய கலா கதரை நம்பி வாழ்ந்தால் நிச்சயமாக அதிலே வெற்றிருக்கிறது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, பரக்கத் என்பதே குறைவான வருவாய் வந்தாலும் அதிகமான வருவாய் வந்தாலும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கிற வருவாய்க்குள்ள எங்களை செலவா அமைத்துக் கொள்வதுதான் பரக்கத். அதுதான் கண்ணியமானவர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சிறந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? 1000 ரூபாய் தேடுகிறோம், 2000 ரூபாய் செலவு, 5000 ரூபாய் தேடுகிறோம், 10,000 ரூபாய் செலவு. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் அதிகமான செலவுகள் வீண் விரயங்கள், அதிகமான செலவுகள் வீண் விரயங்கள். சில நபர்களுக்கு இருக்கின்ற மொபைல் போன் 2, 3 கார்டு போட்டாலே அந்த காட்டுக்கு மாதாந்தம் 1000 ரூபாய்க்கு மேல போயிடும். கண்ணியமானவர்களை, இது தவிர இன்னொரு என்ன அனாவசியமான எத்தனையோ பயணங்கள், இதெல்லாம் மீன்வரையமானவைகள். அதே போன்று கண்ணியமானவர்களை, இது அல்லாமல் எத்தனையோ சில வர்ண வர்ண சாப்பாடுகள், தேவைப்பட்ட இடங்களை எல்லாம் நினைத்தால் அந்த இடத்துக்குடனே போய் வருவது. அன்பானவர்களை, இதெல்லாம் அல்லாஹ் எங்களுடைய கைகளில் தந்திருந்தால், அல்லாஹ் எங்களை வசதிக்காரா வைத்திருந்தால் ஹலாலான முறையிலே வீண் விரயம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் அனுபவிக்கலாம். அது வல்லாமல் அவைகளை அனுபவிப்பது அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கிறது, அது வீண் விரயமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரிஸ்க் என்று இருக்கிறது. அந்த ரிஸ்கிலே அல்லாஹ் பரக்கத்தை வைக்க வேண்டுமா? முதலாவது எங்கள் வாழ்க்கையில போதும் என்ற மனம் இருக்கிறோம். போதும் என்ற மனம்தான் வாழ்க்கையிலே சக்கரத்தை ஓட்டுகின்ற மிக மிக தேவையான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், எங்களுக்குரிய ரிஸ்க் அல்லாஹ் எங்க வச்சிருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த ரிஸ்க அல்லாஹ் வானில வச்சிருக்கிறான், வானலோகத்துல வச்சிருக்கிறான். ரிஸ்க் என்பது உணவு மட்டுமல்ல, குடிபானம் மட்டுமில்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு, இந்த உலக வாழ்க்கையில எதுவெல்லாம் தேவையோ, ஒரு மனிதனுடைய உயிர் வாழ்வுக்கு என்னெல்லாம் தேவையோ, காற்றாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், வாழ்கின்ற விதமாக இருக்கட்டும், அன்பானவர்களே, அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களும் தான் ரிஸ்க் என்று சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹ் அந்த ரிஸ்கை வானலோகத்திலே வைத்திருக்கிறான். அதை அல்லாஹ் ஒவ்வொரு எங்களுக்கு தேவையான நேரத்திலே தந்து கொண்டிருக்கிறான்.
நிச்சயமாக அல்லாஹ் இதை வானம் பூமி மீது அல்லாஹ் எந்த வானம் பூமி எந்த ரப்புடைய கையில் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னஹு லஹக்கும் மிஸ்ல மா அன்னகும் தன்திகூன். நீங்க வாயால மொழிதத்தை எப்படி நீங்க நம்பியிருக்கிற பொழுது என்னுடைய வாய் வார்த்தை அதே போல அல்லாஹ் சொல்கிறான், இது உண்மையான ஹக்கு, உண்மையான விடயம், நிச்சயமாக நீங்க நம்ப வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுக்கு அல்லாஹ் வானலோகத்துல வச்சிருக்கிறான் என்ற செய்தி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்துல நாங்க எப்படி வழங்கி வச்சிருக்கிறோம்? இதுக்குண்டா என்ன, வருமானம் தான் என்ன, நாங்க கஷ்டப்பட்டாதான், நாங்க வயலுக்கு போனாதான் நெல்லு வரும், நாங்க வேலைக்கு போனாதான் ஏதாவது வீட்டுக்கு வரும் என்று பொதுவாக நாங்க ஒரே ஒரு வழியத்தான் வழங்கி வச்சிருக்கிறோம். அன்பானவர்களே, ரிஸ்க் அடைவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அதுல ஒரு வழிதான் முயற்சி பண்ணி நாங்க ரிஸ்க் எடுப்பது. அல்லாஹ் ஹலாலான முறையில முயற்சி பண்ண சொல்லி இருக்கிறான். அதன் பிரகாரம் ஒரு மனிதன் முயற்சி பண்ணி ரிஸ்க் எடுப்பதுதான் நாங்க அடைகின்ற முதலாவது வழி. நாங்க விலகி இருக்கின்ற முதலாவது வழி என்ன செய்யறது? கடை ஒன்று செஞ்சா அதால வருமானம் வரும், தொழில் ஒன்று செஞ்சால் அதனால வருமானம் வரும், ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா சம்பளம் வரும். அன்பானவர்களே, இது ஒரு வகையான முயற்சி. இது மட்டும்தான் நமக்கு தெரிந்த வகையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே இந்த உழைப்பை சொல்லி காட்டுகிறார். இது ஆகமான உழைப்பு, ஹலாலான உழைப்பு. ஆனால் தொழுகை இல்லாத சம்பாத்தியம், நிம்மதி இல்லாத சம்பாத்தியம், தாய் தாப்பனை பார்க்காத சம்பாத்தியம், மனைவி பிள்ளைகளை பார்க்காத சம்பாத்தியம், இது இஸ்லாம் வரவேற்கிற சம்பாத்தியம் அல்ல. அன்பானவர்களே, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லி தருகிறது? அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வந்தாலும் தொழுகைக்கு வந்தாலும் தொழுகையை முடித்தது நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய பாதையில, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலான முறையில தந்திருக்கிற அந்த பாதையில நல்ல முறையில போய் தேடிக்கொள்ளுங்க. வியாபார முறையில ஏன்ற மாதிரி வருமானத்தை ஈட்டிக் கொள்ளுங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த். நீங்க தொழுகையை முடித்து விட்டால், ஜும்ஆவுடைய நாள் தொழுகையை நிறைவேற்றி விட்டால், அல்லாஹ்வுடைய இந்த பூமியில விசாலமாக சென்று வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கிற ஃபضல், அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆகாரம், ரிஸ்க், அதை நீங்க தேடிக்கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லிவிட்டு வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், அதனோடு அல்லாஹ் நிறுத்தவில்லை. அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக நினைவுபடுத்துங்கள், நிச்சயமாக அதுதான் வெற்றி, அதுலதான் வெற்றி அடைவீர்கள் என்ற செய்தியும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதீ ஜஅல லகுமுல் அர்த தலூலா. அல்லாஹ் தான் இந்த உலகத்தில கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல வசதி வாய்ப்பை அல்லாஹ் தான் ஏற்படுத்தி தந்தான். ஒரு மனிதனுக்கு கடல் உழுக்க போய் சம்பாதிக்கலுமா, வருமானத்தை கொண்டு வர இயலுமா? மார்க்கம் தடை அல்ல. ஒரு மனிதன் வானம் பூமிக்கு இடையில போய் சம்பாதிக்கலுமா? அதுக்கு தடை இல்லை. ஒரு மனிதன் கண்ணியமானவர்கள் இந்த உலகத்துல பூமிக்கு மேல இருந்து சம்பாதிக்கலுமா? அதுக்கு தடை இல்லை. நாட்டை விட்டு வெளிநாடுக்கு போய் சம்பாதிக்கலுமா? அதுக்கு இஸ்லாம் தடை அல்ல. ஆனா தீனை விட்டு தூரமாகிற, தொழுகையை பாழாக்கின்ற, எங்களுடைய புள்ள ஊட்டிகளை மறந்து செய்யப்படுகின்ற அந்த வருமானம் தான் இஸ்லாம் விரும்பவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமியை அல்லாஹ் விசாலமானதாக வசதி உள்ளதாக தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அதுல நீங்க எல்லா இடங்களுக்கும் பயணம் செஞ்சு உங்களுக்கு முடியுமான ஹலாலானவைகளை தேடிக்கொள்ளுங்க என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது வழி நாங்க முயற்சி பண்ணி சம்பாத்தியத்தை, நாங்க முயற்சி பண்ணி ஒரு வருமானத்தை எடுத்துக் கொள்வது, இது முதலாவது வழி. நானும் நீங்கள் விளங்கிய முதலாவது வழி, அதை நான் முதலாவது நினைவுபடுத்தினேன். இன்னும் ஒரு வழி இருக்குது, இரண்டாவது வழி தவக்குல். அதனால முயற்சி பண்ணாம அல்லாஹ் தருவான் என்று அல்லாஹ்வோட தவக்குல் வைக்கிறது இல்ல. வேலையொன்றுக்கு போகாம வீட்டுல தூங்குறது அல்ல. அன்பானவர்களே, சோம்பேறியாக இருப்பதல்ல. முயற்சி பண்ணோடும் அதனோடு சேர்த்து எங்களால ஏழுமான தவக்குல், எங்களால ஏழுமான துஆ இஸ்திக்ஃபார், இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை தருவான். இரண்டாவது விடயம் தவக்குல், அல்லாஹ்வை நம்புறது. அன்பானவர்களே, பறவைகளை பாருங்க, பறவைகளை பாருங்க, காலையில வயிறு ஒட்டி கொண்டு போகுது.
காலையில பாருங்க கோழிய வயிறு ஒட்டி கொண்டு வருகிறது வெளியே, அந்தியாகக்குள்ள நீங்க பாருங்க அதுல கொட்டனிய நிறைச்சி கொண்டு போகுது. அதுல குருவிகளுக்கும் அதனுடைய குஞ்சுகளுக்கும் அப்படியே உணவை கக்கி கக்கி கொடுத்து கொண்டே இருக்குது. அது அடுத்த நாளைக்கு எங்க உணவு கிடைக்கும் என்று நம்புறது இல்லை. இன்றைக்கு இங்கன்னா நாளைக்கு இன்னொரு தோட்டம், நாளைக்கு இன்னொரு இடம். கண்ணியமானவர்கள், இப்படித்தான் அல்லாஹ் ரிஸ்க அந்த உயிரினங்களை கொடுக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லவ் அன்னகும் ததவக்கலூன அலல்லாஹ், நீங்க எல்லாரும் எப்படி தெரியுமா தவக்குல் வைக்க வேண்டும்? அதாவது பறவைகளை போல. பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி உணவு ரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தைர், அல்லாஹ் உங்களுக்கு எப்படி தெரியுமா, நீங்க அல்லாஹ் மீது தவக்குல் வைத்தால் அல்லாஹ் பறவைகளுக்கு உணவு கொடுப்பதை போல, பறவைகளுக்கு ரிஸ்க் கிடைப்பதை போல அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் தருவான். போகும்போது வயிறு ஒட்டி கொண்டு போகுது, வரக்குள்ள அந்த பட்டணியை நிறைச்சு கொண்டு திரும்புது. என்கிறியமானவர்களே, அதுக்கு எங்க ஈமான்? பறவைகளுக்கு ஒரு நம்பிக்கையா தவக்குல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நம்பிக்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை கியாமத்துடைய நாளை சில மனிதர்கள் சுவர்க்கு போவாங்களாம். அவங்களுடைய உள்ளம் எப்படி தெரியுமா இருக்கும்? பறவைகள உள்ளத்தை போல தவக்குல் நம்பிக்கையான உள்ளம். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், யதுகுலுல் ஜன்னத அக்வாமுன், ஒரு கூட்டம் சுவர்க்கம் நுழைவார்கள். அஃஇததுஹும், அவருடைய உள்ளம் மித்ரு அஃஇதத்தி தைர், பறவைகளுடைய உள்ளத்தை போல இருக்கும். பறவைகளுடைய உள்ளம் தக்வாவுடைய உள்ளம். பறவைகளுடைய உள்ளம் அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில கண்ணியமானவர்களை அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து வாழக்கூடிய உயிரினங்கள். அதுக்கு அல்லாஹ் பயந்து வாழும்னு சொல்ல அறிவு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு வகையில அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து அல்லாஹ்வுடைய பயத்தோடும் வாழக்கூடிய உயிரினங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்குது. அன்பானவர்களே, தவக்குலோட வாழக்கூடிய அந்த உயிரினம் ஒவ்வொரு நாள் நம்பிக்கையோடு அல்லாஹ் எனக்கு உணவு தருவான் என்ற நம்பிக்கையோடு வெளியாகி அந்த வயிறை நிறைச்சு கொண்டு அப்படியே வெளியாகும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி கண்ணியமானவர்களே புகார்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கான ஆகிரு கௌலி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹீன உல்கிய ஃபின்னார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நம்ரூது மண்ண நெருப்புல போட்டார். அந்த நேரத்துல கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு மிகமேலானது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை வேண்டினார்கள். அல்லாஹ்விடத்திலே தவக்குல் நம்பிக்கையை எதிர்பார்த்தார்கள். அல்லாஹ் என்னை பாதுகாப்பார். நம்ரூது மன்னன் அல்ல என்ன பாதுகாப்பது? நம்ரூது மன்னன் மூர்த்தின நெருப்பல்ல என்ன பாதுகாப்பது? இங்குள்ள மக்களால் அல்ல என்ன பாதுகாப்பது? என்ன படைத்த ரப்பு எனக்கு போதும். இதுதான் ஈமான். அதனால அல்லாஹ் அந்த தவக்குல வீணாக்க இல்லை. அந்த தவக்குல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தார். அல்லாஹ் கூட பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்களாக இருந்தா நிச்சயமாக நீங்க அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான். இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், ஃபைஸா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்க ஒரு விடயத்துல உறுதியாக இருந்தா, ஒரு விடயத்துல முடிவெடுத்து விட்டா, அதற்கு பின்னால அல்லாஹ் மீது அதை பொறுப்பு சாட்டு. அல்லாஹ் செஞ்சு தருவான். திருமண விஷயம் ஒன்று முடிவாகிட்டா அல்லது நல்ல ஒரு விஷயம் ஒன்று முடிவாகிட்டா, அதற்கு பின்னால அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுங்க, நிச்சயமாக அந்த விடயம் நடக்கும். அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், மேலும் நிச்சயமாக அல்லாஹ் தவக்குல் வைக்கக்கூடியவர்களை விரும்புகிறான். அல்லாஹ்விடத்துல பொறுப்புகளை ஒப்படைப்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். தான் செய்வேன், என்னுடைய மூளையாளர்களால் இது நடந்துச்சு, நாங்க எங்களை மார்பு தட்டி கொண்டு போனா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்போதும் அல்லாஹ்விடத்திலே தவக்குல் வைக்கின்ற பழக்கம் என்கிற வாழ்க்கையில் இருக்கணும். நிச்சயமா அப்படி தவக்குல் வைத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பறவைகள் உணவளிப்பதை போல நினையாத புறத்தில் அல்லாஹ் எங்களுக்கு உணவு தருவான். பறவைக்கு தெரியாது நாளைக்கு எங்க சாப்பாடு எங்களுக்கு கிடைக்கும் என்று, அதே போல எங்களுக்கும் அல்லாஹ் நாளைக்கு எங்க உணவு தருவான், நாளைக்கு எங்க வருவாய் வரும் என்ற சிந்தனை தவிர அல்லாஹ் எங்களுக்கு தருவான். அல்லாஹ்வுடைய தவக்குல் வைக்குவோம், முயற்சி எடுப்போம், நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய வழிவகைகளை செய்திருவான்.
கண்ணியமானவர்கள், இது இரண்டாவது வழி. முதலாவது முயற்சி செஞ்சு நாங்க உணவுகளை எங்களுக்கு தேவைப்பட்ட ரிஸ்குகளை பெற்றுக் கொள்றது. இரண்டாவது விடயம் அன்பானவர்கள் தவக்குள் அல்லாஹ்விடத்துல பாரம் சாற்றுறது. மூணாவது விடயம் ஈமான் தக்வா. ஈமான் தக்வா, பள்ளியில தொழுகிறார், இறையத்தோடு இருக்கிறார், குர்ஆன் திலாவத்தோடு இருக்கிறார், திக்ரோடு இருக்கிறார். அன்பானவர்கள், அல்லாஹ் அவருக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். சிலருடைய வருவாய்களை பார்க்க சின்ன ஒரு வருவாய், ஆனா 5 நேரம் மிஸ் பண்ண மாட்டாரு. அவ்வளவு ஜமாத்தோடு முதலாவது சப்புல தொழுவாரு. காலை மாலை திக்ரு மிஸ் ஆகாது. கண்ணியமானவர்களே, விருந்தாளிகளை கிழமை கொறுக்கா ஒரு விருந்தாளி சரி கவனிக்குவாரு. ஆனா வருமானம் குறைவுதான். வாரத்துல ஒரு நாள் சந்தைக்கு தான் போறாரு. வேலைகள் வந்தா ஒரு நாள் விட்டு வேலைக்கு தான் போறாரு. ஆனா அல்லாஹ் அதுல பரக்கத்தை வச்சிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிசுத்த அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறார், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கிராமவாசிகள் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த கிராமவாசிகள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுவை பயந்து வாழ்ந்து கொண்டால் அல்லாஹ் அவர்களுக்கு வானம் பூமியுடைய பரக்கத்துடைய வாயில்களை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வானம் பூமியுடைய வாயில்கள் பரக்கத்துடைய வாயில்கள். வானம் பூமியுடைய வாயில்கள் அல்ல, வானம் பூமியில இருந்து வரக்கூடிய எல்லா பரக்கத்துடைய வாயில்களையும் அல்லாஹ் திறந்து கொடுப்பான். ஒரு ஊர்வாசிகள் ஈமானோடு தக்வாவோடு அல்லாஹ்வை பயந்தவர்களா தொழுது கொண்டு அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டு துஆவோடு இஸ்திக்பாரோடு இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த ஊருக்கு பரக்கத்தை கொடுப்பான். கண்ணியமானவர்களே, இது மூன்றாவது வழி. நாலாவது வருமானத்தை பெறக்கூடிய, நாலாவது ரிஸ்கை அடையக்கூடிய வழி கண்ணியமானவர்களே துஆ. அல்லாஹ்விடத்துல கையேந்துறது. பரக்கத்தில்லைன்னு சொல்லுவோம், அல்லாஹ்விடத்துல கையேந்துங்க, அல்லாஹ் பரக்கத்தை தருவான். கண்ணியமானவர்களே, சோதனையா பிரச்சனைகளா வந்துவிட்ட சோதனைகளுக்கு தீர்வா துஆ. வர இருக்கின்ற சோதனைக்கு தீர்வா துஆ. நபிமார்கள் பாவித்த ஆயுதம் துஆ, சஹாபாக்கள் பாவித்த ஆயுதம் துஆ. யுத்தங்களுக்கு போக முன்னால சஹாபாக்கள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள், ஸல்லல்லாஹு தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துவார்கள். துஆ இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடைசி சந்தர்ப்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அப்படி இல்லை இந்த நெருப்புக்குள்ளே அல்லாஹ் அவர்களை சுட்டு எரித்து விடுவான். அவருடைய துஆ, அவருடைய தவக்குல் வீணாக அல்லாஹ் பாதுகாத்தான். அன்பானவர்களே, அடுத்த விடயம் துஆ. இதுக்கு உதாரணமாக, இதுக்கு ஒரு வரலாற்று சம்பவமாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சொல்லலாம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் வாழக்கூடிய அவருடைய காலத்துல சீடர்கள் என்று சொல்லக்கூடிய ஹவாரியூன்கள் வாழ்ந்தார்கள். அந்த ஹவாரியூன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்பிக்கையிலே குறைபாடு உள்ளவர்கள். அல்லாஹ்வை நல்ல முறையிலே அவர்கள் நம்பியவர்கள் தான் என்றாலும் அவருடைய நம்பிக்கையிலே கோளாறு. என்ன செய்வார்கள், சில சந்தர்ப்பங்களிலே அந்த நபியை கரைச்சல் பண்ணுவார்கள். அந்த நபியிடத்திலே அல்லாஹ்வை பற்றி சில கேள்விகளை கேட்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் அந்த ஹவாரியூன்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஹவாரியூன்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், இது قال الحواريون يا عيسى ابن مريم. ஈசா இப்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், மரியமுடைய மகன் ஈசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சீடர்கள் கேட்கிறார்கள், உங்களுக்கு ஹல் யஸ்தி ரப்புக அய்யுனஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா, வானத்தில இருந்து மேட்டை உணவு தட்டுண்ட எங்களுக்கு இறக்கி தர இயலுமா? எப்படி கேள்வி? அந்த ஹவாரியூன்கள் கேட்கிறார்கள், சீடர்கள் கேட்கிறார்கள், ஈசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபியே உங்களுக்கு முடியுமா? உங்களுடைய அல்லாஹ்விடத்துல சொல்லி வானத்துல இருந்து ஒரு சாப்பாட்டு மேச எனக்கு தர இயலுமா? கண்ணியமான அதுல எல்லா வகையான உணவு வேணும் என்ற அடிப்படையில் அவர்கள் கேட்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நல்ல விடயங்களை ஏதாவது கேட்டா உடனே துஆ கேட்பார்கள். அவர்களோ திரும்பி பேசுகின்றார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணியமானவர்களே, அவர் சொல்லுவார், வகாலத் தகுல்லாஹ் இன் குன்தும் முஃமினீன், நீங்க முஃமின்களாக இருந்தா அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்களே என்று சொல்றாங்க. இப்படி கேட்காதீங்க.
நல்ல விஷயத்தை கேளுங்க என்ற கருத்துப்பட நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களா இருந்தா பயந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, இப்படியான கேள்வி கேட்க வேண்டாம் என்ற அர்த்தத்துல சொல்கிறார்கள். கண்ணியமானவர் அவர்களோ அந்த சீடர்களோ ஹவாரியன்களோ விடல, மீண்டும் கேட்கிறார்கள். قالوا نريد أن نأكل منها وتطمئن قلوبنا ونعلم أن قد صدقتنا ونكون عليها من الشاهدين. அவர்கள் கேட்கின்றார்கள், எப்படி நீங்க அல்லாஹ்விடத்துல சொல்லி ஒரு உணவு தட்டை இறக்கி தரணும், அதுக்கு பின்னால நாங்க அதை என்ன செய்யணும், புசிக்கணும், சாப்பிடணும், நல்லா நாங்க சாப்பிடணும், அதுக்கு பின்னால அதை கொண்டு எங்களை உள்ளங்கள் சந்தோஷம் அடையணும். அதுக்கு பின்னால அவர்கள் சொல்கின்றார், அதுக்கு பின்னால நாங்க உங்களை உண்மையாளர்கள் நம்பணும் என்று அவர்கள் அதுக்கு பின்னால தொடர்ந்து அவர் சொல்கின்றார்கள், நாங்க உங்களை சாட்சியாராக நாங்க ஏற்றிருக்கிறோம், நீங்க இப்படி செஞ்ச என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல உணவு தட்டை இறக்கி தந்தன்னு சொல்லி நாங்கள் சாட்சியாராக இருப்போம் என்று அவர் சொல்கின்றார்கள். முதலாவது சொல்கின்றார்கள் நாங்க சாப்பிடணும், இரண்டாவது சொல்கின்றார்கள் எங்களோட உள்ளங்களுக்கு அந்த சாப்பாடை சென்றா ஒரு அமைதி கிடைக்கணும், மூன்றாவது சொல்கின்றார்கள் நீங்க உண்மையாளர் என்று நாங்க நம்பணும், நீங்க சொல்வதெல்லாம் உண்மை, நாலாவது விஷயம் சொல்கிறார்கள் நீங்க இப்படி செஞ்சு தந்தா அதற்கு சாட்சியாக நாங்க இருப்போம் என்று சொல்கிறார்கள். விடையில ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் விடாப்பிடியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார்கள். قال عيسى ابن مريم மரியமுடைய மகன் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். அல்லாஹும்ம இறைவா, அல்லாஹும்ம ரப்பனா அன்ஸில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா, இறைவா வானத்தில் இருந்து ஒரு உணவு தட்டை எங்களுக்கு இறக்கி தருவாயாக. تكون لنا عيدا لأولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين. அவர் அல்லாஹ்விடத்துல கேட்கிறார், இறைவா வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கி தருவாயாக, அது எங்களுக்கு பெருநாளாக ஆரம்பத்திலே வந்தவர்களுக்கும் கடைசியிலே வரவிருப்பவர்களுக்கும் அதே போன்ற ஒரு அத்தாட்சியாகவும் இதை தருவாயாக. இறைவா நீ உணவு கொடுப்பவர்களே மேலானவன், எனவே எங்களுக்கு உணவு தட்டை இறக்கி தருவாயாக என்று ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறார். அல்லாஹ் அந்த உணவு தட்டை இறக்கி கொடுக்கிறான். ஆனா ஒரு நிபந்தனையோடு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னி قال الله, அல்லாஹ் சொல்கிறான் இன்னி முனஸ்ஸிலுஹா அலைக்கும், நிச்சயமாக நான் அதை இறக்கி தாரேன். அல்லாஹ் சொல்கிறான் அதை நான் இறக்கி தருவேன். فَمَن يَكْفُرْ بَعْدُ مِنكُمْ فَإِنِّي أُعَذِّبُهُ عَذَابًا لَّا أُعَذِّبُ أَحَدًا مِنَ الْعَالَمِينَ. நான் அதை இறக்கி தாரேன், ஆனா அதுக்கு பின்னால நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சா, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக நடந்தா, அல்லாஹ்விடத்துல உதவி எடுத்து போட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக நீங்க நடக்க ஆரம்பித்தால் இந்த உலகத்துல யாரையும் சந்திக்காத மாதிரி அல்லாஹ் உங்களை சந்திப்பான் என்று அல்லாஹ்வே அவர்களை பார்த்து சொல்கிறான். அன்பானவர்களே, அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். ஒரு வகை மரக்கறியை தவிர எல்லா வகையான உணவுகளும் அந்த மேசை தட்டடி இருந்தன. புசித்தார்கள், சாப்பிட்டார்கள், அல்லாஹ்வை மறக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் அவர்களை எப்படி மாற்றினான் என்றால், தூங்கினார்கள், காலையிலே குரங்காக இருந்தார்கள், போன இடங்களிலே குரங்குகளாக இறந்து போனார்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான ஒரு நபியோடு போட்டி போட்டார்கள், ஒரு நபியை கரைச்சல் பண்ணினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உணவு கொடுத்தான், அந்த உணவை சேமிக்க ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களை சேமித்த உணவை சாப்பிட கிடைக்கவில்லை, மிருகங்களாக மாறிவிட்டார்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்ததால். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துஆ இருக்கிறே நபிமார்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டு பெற்றுக் கொண்ட ஒரு ஆயுதம். எனவே எங்களுக்கு தேவையான எல்லா விடயங்களையும் அல்லாஹ்விடத்துல கேட்போம், நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். அதே போல கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சோதனைகள் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ் அறுத்து பலியிடுவதற்காக அவர்கள் ஏவுகின்ற போது அந்த காரியத்தை செய்ய முன்வருகிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அறுக்கின்ற போது அவருடைய மகன் அறுபடவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் கண்ணியமானவர்கள் அல்லாஹ்வுடைய உதவியை கொடுத்தான்.
அவர்கள் கேட்ட துவா வீணாகவில்லை. அவர்கள் கேட்ட அந்த துவாவை மூலமா ஒரு குழந்தையை கொடுத்து அந்த துவாவுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு தத்துவம் ஒரு பிள்ளையை கொடுத்து கண்ணியமானவர்களே அதுக்கு அடுத்த பிள்ளையை குர்பான் செய்யுமாறு அனைவே அந்த குர்பான் நடக்கவில்லை. அதுக்குதான் அடுத்ததாக கண்ணியமானவர்களே அவருக்கு அந்த குர்பானுடைய அமலை செய்வதற்காக சுவர்க்கத்தை ஒரு ஆட்டை கொடுத்தார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது 4வது வகை துஆ. 4வது வகை ரிஸ்க் அடையக்கூடிய வழிகள் ஒன்று துஆ. துஆ மூலமாக ரிஸ்கை எங்களுக்கு அடைஞ்சு கொள்ளலாம். ரிஸ்கை அல்லாஹ் எங்களுக்கு தருவான். 5வது வகை கண்ணியமான இஸ்திக்ஃபார். அதிகமா இஸ்திக்ஃபார். பாவம் இருக்கிறே, பாவம் கூடிக்கொண்டு போனா எங்க ரிஸ்க் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு நாங்க வட்டியோடு நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, விரும்பிய விரும்பாம எங்களை வாழ்க்கையில நிறைய பாவம் நடந்து கொண்டிருக்கு. இன்னொரு கஷ்டம் வந்தா 5000 ரூபாய் காசு ஒன்று இல்லையா, 2000 ரூபாய் பணம் இல்லையா, வீட்டுல நகை எடுத்துட்டு அப்படியே வேங்கி போறது. அன்பானவர்களே, இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. வாழ்க்கையில் உள்ள பரக்கத்தை அழைக்கக்கூடிய விஷயம். கடனுடைய வட்டி சொல்றது கொடுத்த கடனை அப்படியே கொடுக்காம அதே கொஞ்சம் கூடுதலாக எடுக்கிறது. 1 லட்சம் கடன் வாங்குறார், 1,10,000 ரூபாய் கட்டுகிறார். பேங்க்ல போய் 1 லட்சம் அல்லது 50,000 கடன் வாங்குகிறார், 55,000 கட்டுகிறார். அன்பானவர்களே, அதுதான் வட்டி. அன்பானவர்களே, இந்த வட்டி இருக்கிறே வாழ்க்கையில பரக்கத்தை கொண்டு வராது. வாழ்க்கை ரிஸ்க் அழிச்சிடும், வந்த ரிஸ்க்குகளை தடை செய்திடும், பரக்கத்துடைய வாயில்களை அழித்து விடக்கூடிய காரணிகள் ஒன்றுதான் பாவம். கனிமன வட்டி என்பது ஒரு பாவம். ஏராளமான பாவம் இருக்கும். விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் பொருளாதாரத்தில் வளர முடியாது, திருடக்கூடிய வளர முடியாது. அன்பானவர்களே, எனவே அதிகமாக இருக்கணும். வாழ்க்கையில பாவம் செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. காலையில் இருந்து அந்தியாக வரைக்கும் கண்ணால் ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தால் அது பாவம். கனியமான காலால் ஒரு அறுப்பான விடயத்துக்கு நடந்தால் அது பாவம். வாயில எத்தனையோ விடயங்களை பேசுகிறோம். பேசுகின்ற எல்லா விடயம் உண்மையாக இருந்தால் அது நன்மை, அது இல்லாத விடயங்களாக இருந்தால் பாவம். கண்ணியமானவர்களே, மற்றவருடைய குறைகளை பேசுகிறோம், புறத்தை பேசுகிறோம். கண்ணியமானவர்களை மற்றவர்களை கேலி பண்ணுகிறோம், மற்றவர்களுக்கு ஏற்றுக்கொண்டோம். இதெல்லாம் பாவம். ஒரு நாளும் எங்களை அறியாமல் பாவம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார் மூலமாக சிறு பாவங்கள் அழிக்கப்பட்டால் ரிஸ்க் தடைப்படாது. வார ரிஸ்க் வந்து கொண்டே இருக்கும். எங்களுக்கு வார ரிஸ்க் எங்க வரும்? எங்கட பாதைக்கு வந்து, எங்க தோட்டத்துக்கு வந்து நாங்க பாவம் செஞ்சு அப்படியே மெல்ல மெல்ல தூரமாகும். யார் இஸ்திக்ஃபார் செஞ்சோட இருக்கிறாங்களோ அந்த வீட்டுக்கு அந்த ரிஸ்க் போகும் என்பவர்களே. நாங்க இஸ்திக்ஃபார் செய்ய செய்ய அதன் மூலமாக ரிஸ்க் அல்லாஹ் இழுத்து கொண்டு வீட்டுக்கு தருவார். அதனாலதான் அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமூகம் கண்ணியமானவர்கள் கஷ்டப்பட்டார்கள். பிள்ளை இல்ல, விவசாயம் செய்கிறார்கள், நீர் இல்ல, மழை இல்ல. கண்ணியமானவர்களே, தோட்டத்துறவெல்லாம் செத்து வாடி போயிருக்குது, பூமி எல்லாம் வளர்ந்து வெடித்து போயிருக்குது. கண்ணியமானவர்கள், இந்த சந்தர்ப்பத்தில் அந்த மக்கள் எல்லாம் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கேட்ட போது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்க எல்லாரும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நீங்க எல்லாரும் இஸ்திக்ஃபார் செய்யுங்க. கண்ணியமானவர்கள், பாவம் செஞ்சாலும் இஸ்திக்ஃபார் செய்யும், பாவம் செய்யாட்டி இஸ்திக்ஃபார் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் 100 விடுதலுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்களே, பாவம் செய்வதற்காகவா? இல்ல கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தரஜாக்களை அந்தஸ்துகளை கூட்டிக் கொள்வதற்காக பாவம் நடந்தோ நடக்க ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார் செய்யும். எனவே கண்ணியமானவர்களை, இஸ்திக்ஃபார் செய்கின்ற போது என்ன நடக்கும்? அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, கமத்துக்கு நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, நிச்சயமாக அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. அப்படி நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் வானத்திலிருந்து அல்லாஹ் தொடராம மழைகளை தந்து கொண்டிருப்பார். இன்னைக்கு சில காலங்கள்ல மழை பெய்யும், மழை பெய்ய வேண்டிய காலங்கள்ல மழை இல்லை, மழை பெய்யக்கூடாத காலங்கள் எல்லாம் மழை இறக்கிறார். அன்பானவர்களே, விவசாயம் செய்ய ஆரம்பிக்கவே இல்லை, மழை பெய்யுது. விவசாயம் செய்ததுக்கு பின்னால மழை விவசாயத்தை அடிச்சுட்டு போகுது. கண்ணியமானவர்களே, பருவ தவறு இப்படி நடக்குதுன்னா காரணம் மனிதர்கள் செய்கின்ற அவ்வப்போது மனிதனுடைய கரங்களால் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களால் தான் இந்த நிலைமை எப்படி சொன்னார்கள். லௌலல் பஹாயிம் லம் யும்திரு. மிருகங்கள் இல்லை என்றால் அவ்வப்போது பெய்யக்கூடிய மழையை கூட அல்லாஹ் இறக்க மாட்டானா. மிருகங்களுக்கு உணவு தேவை,
அந்த மழை பெய்ஞ்சி மிருகங்களுக்கு புட்போண்டுகள் முளைக்கோணும், அதுகளுக்கு உணவாக இருக்கணும், அதுகளிலிருந்து பூச்சி புழுக்கள் வரணும் என்பதற்காகத்தான் அவ்வப்போது அல்லாஹ் மிருகங்களுக்காக மழைகளை இறக்கிக் கொண்டிருக்கிறான். மனிதன் செய்யற தவறுகள், மனிதன் தொடர்ந்து பாவம் செய்யாம இருக்கிற நிலைமைகளை பார்த்தா அல்லாஹ் மழையை தந்திருக்க மாட்டான். மிருகங்களால கூட தான் அல்லாஹ் அவ்வப்போது மழைகளை கொஞ்சம் கொஞ்சமாவது தந்து கொண்டிருக்கிறான். இதே கண்ணியமான எங்க வாழ்க்கையில் அதிகமாக இஸ்திக்ஃபார் இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தார்கள். பாவம் செய்யாட்டியும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுமாறு ஏவிருக்கிறார்கள். எனவே ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கூட்டத்துக்கு சொல்கிறார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை கபூல் செய்யக்கூடிய ரப்பாக, இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவா இருக்கிறார். அப்படி இஸ்திக்ஃபார் செஞ்சால் முதலாவது என்ன நடக்கும் தெரியுமா? அல்லாஹ் தொடராக உங்களுக்கு தேவையான காலங்களில் மழையை பொழிய செய்வார். வயும்திதுகும் பிஅம்வாலி வபனீன், அல்லாஹ் உங்களுக்கு பொருளாதாரங்களை கொண்டு உங்களை அலங்கரிப்பார். உங்களோட தோட்டங்கள், உங்களுடைய விவசாயங்கள், உங்களோட ஊர்கள் தோட்ட துறவுகளால், விவசாயங்களால், மரக்கறிகளால், அதாவது வேளாண்மைகளால் உங்களுடைய ஊர்கள், உங்களுடைய கிராமங்கள், உங்களுடைய விவசாய தோட்டங்கள் விளையும். நீங்கள் விளை நிலையங்களை அடையலாம். அதே போல உங்களுக்கு பிள்ளை கூட்டி இல்லையா, உங்களுக்கு எல்லாம் பிள்ளைகளையும் பரம்பரைகளை பிள்ளைகள் எல்லாம் தருவார். தொடர்ந்து சொல்லிட்டு தோட்ட துறவுகளையும் அல்லாஹ் உங்களுக்கு நல்ல முறையில் ஆக்கி தருவான். அதே போன்று ஆறுகளையும் அல்லாஹ் உங்களுக்கு ஓட செய்வான். தேவைப்பட்ட நேரங்கள்ல தண்ணீர் வாங்கலைங்களை எடுத்துக்கொள்ள ஆறுகள்ல தண்ணீரை ஓட செய்வான் என்பதாக அல்லாஹ் பரிசுத்தால் குர்ஆனில் சொல்கிறான். அன்பர்களே, ரிஸ்க் அடையக்கூடிய 5வது வகை இஸ்திக்ஃபார். அதிகமா எங்களோட வாழ்க்கையில இஸ்திக்ஃபார் போகும். அடுத்தது கண்ணியமானவர்களே, 6வது வரை உறவுகளை சேர்ந்து நடக்கிறது. உறவுகளை பிரிஞ்சு நடந்தா, பாப்பா அம்மாட மனசை உடைச்சி நடந்தா, நானாவோட தம்பி பேசுறல்ல, தம்பியோட நானா பேசுறல்ல, தாத்தாவோட தங்கச்சி பேசுறல்ல, மாமாவோட மாமி, மாமா தாத்தா பெரியம்மா மக்களோட பேசுறல்ல, நாங்க கோபித்துக் கொண்டிருக்கிறோம் என்றா அந்த வீட்டுக்கு பரக்கத்து கிடையாதவர்களை பரக்கத்தை தடை செய்யக்கூடிய காரணிகளோடுதான் உறவு முறையை துண்டித்து வருவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப அய்யபுஸ லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ இன்ஸலஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. உங்களோட வாழ்க்கையில பரக்கத் தேவையா? அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பரக்கத் தர வேணும், ரிஸ்கில அபிவிருத்தி தரணும் என்று, ரிஸ்க பெருக்கணும் என்று ஆசைப்படுகிறீங்களா? உங்களோட குடும்பங்களோட சேர்ந்து வாழுங்க. சேர்ந்து வாழ்ந்தா அல்லாஹ் இரத்த பந்தங்களோட சேர்ந்து வாழ்ந்தா அவங்களுக்கு ரிஸ்கில பரக்கத்தை ஏற்படுத்துவார் என்று செய்தியை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லைஸல் வாஸிலு பில் முகாஃபி, உறவுகளை சேர்ந்து வாழ்றது என்பது எங்களோட சேர்ந்து வாழ்றாங்க என்பதற்காக வேண்டி நாங்க அவங்களோட சேர்ந்து வாழ்றோம், எங்களுக்கு தாராங்க என்பதற்காக வேண்டி நாங்க கொடுக்கிறது, எங்களுக்கு கல்யாணத்துக்கு செல்றாங்க என்பதற்காக வேண்டி நாங்கள் அவங்களுக்கு சொல்றது, கண்ணியமானவர் எங்களுக்கு எல்லா விடயங்கள் உதவியாக இருக்கிறான் என்பதற்காக நாங்கள் அதற்கு உதவி பண்ணுவது, இதுவெல்ல உபகாரம், இதுவெல்ல உபகாரம். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்கு உபகாரம் செய்கிறார் என்பதற்காக நீங்க உபகாரம் செய்யறது இதில் உபகாரம். வலகின்னல் வாஸிலுல்லதி இதா கதஅத ரஹ்மு வஸலஹா. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உண்மையில உறவுகளை சேர்ந்து வாழ்றது எப்படின்னா, உங்களை முறிச்சு வாழ்ந்தாலும் உங்களுக்கு ஒண்ணுமே சார இல்ல, பெருநாள் வந்தாலும் உங்களை கூப்பிடுற இல்ல, கண்ணியமானவர்களை விசேஷம் ஒண்ணு வந்தாலும் உங்களுக்கு சொல்ற இல்ல, அல்லாஹ் ஏராளமாக கொடுத்திருக்கிறான், உங்களுக்கு ஒண்ணுமே சாராங்க இல்லைன்றாலும் கண்ணியமானவர்களே நீங்க அவங்களோட சேர்ந்து நடக்கணும். உங்களோட பேசாட்டி நீங்க அவங்களோட பேசணும், உங்களுக்கு தராட்டியும் நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு சொல்லாட்டியும் நீங்க அவங்களுக்கு சொல்லணும். இதுதான் உறவுகளை சேர்ந்து வாழ்றது என்று செய்தியை ஸல்லல்லாஹு சொல்கிறார். புகார்ல பதிவு செய்யப்படாது. எனவே கண்ணியமானவர்களே, உறவுகளை சேர்ந்து வாழ்வோம். அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அல்லாஹ் எங்களுக்கு அள்ளி தந்து கொண்டே இருப்பான். அடுத்த ரிஸ்கை கொண்டு வரக்கூடிய காரணங்கள் வந்து செலவழி. ஏழாவது விஷயம் செலவழி. நாங்க நினைக்கிறது செலவழித்தா அல்லாஹ் தந்த பணம் குறைஞ்சு போயிடும். வீட்டுல 10,000 இருக்குது, யாராவது ஒரு ஏழை கேட்டு வராங்க, 1000 கொடுத்தா 9,000 தான் மீயும். நாங்க இப்படி நினைக்கிறோம். கண்ணியமானவர்களே, கொடுத்தால் அது பெருகும், அது மறுமையில கிடைக்கும் என்பதுதான் எங்களை நம்பிக்கை. நாங்க 1 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 10 ரூபாய் தருவான். நாங்க 10 ரூபாய் கொடுத்தால் அல்லாஹ் எங்களுக்கு 100 ரூபாய் தருகிறான். நாங்க 100 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 1000 ரூபாய் தருகிறான். நாங்க 1000 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 10,000 ரூபாய் தருகிறான். நாங்க 10,000 ரூபாய் கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு 1,00,000 தருகிறான். அல்லாஹ் கொடுப்பதை திருப்பி கொடுப்பவன் அல்ல, கொடுப்பதை 10 மடங்காக்கி அதிகமாக கொடுப்பவன். அதுதான் அல்லாஹ்வுடைய செய்தி. கொடுப்பதெல்லாம் சேமிப்புத்தான். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், வமா அன்ஃபக்து மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃப். நீங்க செலவழிக்கின்ற ஒன்றும்
வீணாகிறது இல்ல, அது மறுமையில கிடைக்கும், அதுக்கு பகரம் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மா மின் யௌமின், ஒவ்வொரு நாளும் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலகானி யன்சிலான், ஒவ்வொரு நாளும் இந்த பூவுலகத்துக்கு 2 மலக்குகள் இறங்குகிறார்கள். ஃபயகூலு அஹதுஹுமா, அந்த 2 மலக்குகளில் ஒரு மலக்கு சொல்கிறார், அல்லாஹும்ம ஹகீமுன் ஃபிகன் ஹலஃபா, யாரெல்லாம் செலவழித்தாங்களோ அவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாயாக. 1000 ரூபாய் செலவழித்தா 10,000 ரூபாய் கொடுப்பாயாக. அல்லாஹ்வுடைய வாக்குதா, 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் கிடைக்கும். நினைவாத புறத்துல வியாபாரம் கண்ணியமா நாங்க நினைக்க இல்ல, எங்கட கஸ்டமர் தான் வளமையா ஊர்வாசிகள் எங்களை கடைக்கு வாரது, எங்கேயோ இருந்து வார ஒருத்தர் அவர்த்த இறங்கி எங்களுக்கு தெரியாத முழு ஊர் மக்களும் ஒரு நாளைக்கு எடுக்கிற அந்த 20-30,000 ரூபாய் வியாபாரத்தை விட ஒருவர் வந்து 50,000 ரூபாய்க்கு மேல எடுத்துட்டு போயிடுவோம். இதுதான் பரக்கத்து சொல்றேன். அன்பானவர்களே, நாங்க வியாபாரம் தொழிலுக்கு போறோம், 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் தான் கூலி தாராங்க. ஆனா அவர் கணக்கு பார்க்காம 5,000 ரூபாய் தந்துடுவார். இதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து சொல்றது. செலவழித்தால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான். வயகூலுல் ஆஹர், அடுத்த வானவர், ஒரு வானவர் யாரெல்லாம் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அதிகமா கொடு, பிரதிபான கொடுன்னு ஒரு மலக்கு துவா செய்கிறான். இன்னொரு மலக்கு அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலபா, யாரெல்லாம் கொடுக்காம பதுக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவை கொடு, நாசத்தை கொண்டு அந்த மலக்கு பதுவா செய்கிறார். நஊதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரிஸ்குடைய விடயத்தை நான் நினைவுபடுத்தினேன். ரிஸ்க் என்று சொல்றது அல்லாஹ் தார பொருளாதாரங்களை நாங்கள் கபூல் செஞ்சு கொள்வோம். போதும் என்ற மதம் எங்களை வாழ்க்கையில் இருக்கணும், அதுதான் பரக்கத். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பரக்கத் இல்லையே, பரக்கத் இல்லைன்னா போதும் என்ன மனம் எங்கட வாழ்க்கையில் இருக்கும். முந்தைய ஒரு காலம் எங்கட முன்னால் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்தார்கள், கண்ணியமானவர்களே, அவங்களோட வாழ்க்கையில பரக்கத் இருக்கு. அவங்க பெரிய அளவுல போய் வருமானம் எங்கேயும் போய் தேடல, வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க இல்ல, மிகப்பெரிய மல்டி மில்லியனாக இருக்க இல்ல, வீட்டுல லட்சக்கணக்கான வருவாய் இருக்க இல்ல. கண்ணியமானவர்கள் அவருக்கு இருந்தது தோட்டம் துறவுகள் தான், அழகான விவசாயம் தான். கண்ணியமானவர்களே, பெரிய வாகனங்கள் இல்ல, டெக்னாலஜி இல்ல, எந்த ஜிஎஸ்எம் அமைப்பும் இல்ல. கண்ணியமானவர்களே, எந்த டெக்னாலஜியும் இல்லாத காலத்துல பெரிய ஒரு உயர்வுல, பெரிய ஒரு வருவாயில, நல்ல ஒரு குவாலிட்டி ஒரு சமூகமாக வாழ்ந்தார்கள். அன்பானவர்களே, எதனால அவங்க வச்சிருந்த நம்பிக்கை, துவா, அவங்களோட முயற்சி வீணாக இல்ல. கண்ணியமா எதை செய்தாலும் அல்லாஹ் ரசூல் அதுக்கு அப்பாலதான். வீட்டுல ஒரு விவசாயம் செய்யறாங்களா, முதலாவது அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு மதரசா கொண்டு கொடுப்பாங்க, அல்லது உலமாக்களுக்கு ஆசிரியமாரை கொண்டு கொடுப்பாங்க. நல்ல பண்பு கண்ணியமா அல்லாஹ் வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்துவாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரிஸ்க் சொல்றது எங்களோட வாழ்க்கையில பாவம் இல்லாம இருக்கும். இன்றைய காலத்துல நவீன காலத்துல எவ்வளவு பாவம், முன்னால வாழ்ந்தவர்களுக்கு பாவம்டா, சில பாவம்டா என்னன்னே தெரியா, சில வயதுல மூத்தவங்களுக்கு போன்ல அந்த வாட்ஸ்அப் பேஸ்புக் என்னன்னே தெரியாது. இந்திய சமூக கண்ணியம் அதுக்குள்ள மூழ்கிக்கொண்டே இருக்கிறாங்க. தினந்தோறும் அதுக்குள்ள பாவம், முகம் தெரியாத எத்தனையோ பேர் எங்களுடைய எதிரியாக மாறி இருக்கிறார். எத்தனையோ பெரிய குறையை எத்தனையோ பேருக்கு சேவை பண்ணி கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை ரிஸ்க தடை செய்யக்கூடிய விடயங்கள் பாவங்கள், மற்றவருடைய குறைகளை நாங்க தேடுறது, பாவங்கள் அதிகமாக விடுபடுவது, இஸ்திக்ஃபார் இல்லாம நாங்க வாழ்றது எங்களை ரிஸ்க தடை செய்யும். பாவங்கள்ல தொடர்ந்து போனா எங்களை ரிஸ்க தடை செய்யும். வீட்டுக்கு வர ரிஸ்கையும் கொண்டு போயிடும். தேடி கொண்டு வச்ச பணம், கண்ணியமானவரை சாப்பிடறதுக்கு உழைக்கிறதுக்கு தேடி கொண்டு வச்ச பணம் அது நோய்க்கு போயிடும், அது கல்லை கொண்டு போயிடுவான், வெச்ச இடம் ஞாபகம் இல்லாம எங்கேயோ மறந்து போயிடும். கண்ணியமானவர்கள், அதனால பாவம் செய்கின்ற போது அப்படி மறக்கடிக்கப்பட்ட தன்மை எல்லாம் சாரான். அப்படி போறவருக்கு எங்கேயாவது தொலைச்சிடுவோம், அப்படி இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் போயிடும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலாலான முறையில அல்லாஹ்வோட துறப்பை ஏற்படுத்தி இஸ்திக்ஃபாரோட துஆவோட தவக்குலோட நல்ல முறையில நம்ம சம்பாதித்தா நிச்சயமாக அது வீணாகாது. எனவே முன்னால் வாழ்ந்தவர்கள் குறைவான வருவாய் எடுத்தாலும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்கள். நல்ல முறையிலே ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு குடும்பங்கள் நல்ல முறையை வளர்த்தார்கள். அப்படியான நல்ல பண்புகளை நாங்களும் உள்வாங்கி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா எங்களை கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய ரிஸ்கிலே பரக்கத்தை நீ ஏற்படுத்திடுவாயாக, வீட்டிலே பரக்கத்தை ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தேடக்கூடிய பொருளாதாரங்கள் மூலமாக நாளை வறுமை நாளை எங்களை சந்திச்சு விடாதயா அல்லாஹ். அந்த பொருளாதாரங்களை கொண்டு எங்களை சுவர்க்கத்தில் சேர்த்து வையா அல்லாஹ். எங்களோட பொருளாதாரங்களை ஹராம் கலந்து விடாமல்